ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் கடலூர்ல நடந்த ஒரு துயரமான சம்பவத்திற்கு தளபதி இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, கடலூர்ல ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 மாணவர்கள் இறந்தது அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கு. விபத்தில் உயிரிழந்த மாணவர்களோட குடும்பத்திற்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விபத்துல படுகாயமடைஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் நலமாக வீடு திரும்பணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அந்த விபத்து நடைபெற்ற பகுதியில் சுரங்குப்பாதை அமைக்கிறதுக்காக முடிவெடுத்தோம். 1 வருஷமா மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான தகவல்களை பார்க்கிறேன். சோ இனிமேலாவது விபத்து நடைபெற்ற இடத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணிக்கும் வகையில் ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு துயர சம்பவம் பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல தான் நடந்திருக்கு. சோ இந்த ஒரு துயர சம்பவத்தால மார்னிங்ல இருந்தே மொத்த கடலூர் மாவட்டமும் சோகத்துல தான் இருக்கு. இதுலயே இன்னொரு கொடுமை என்னன்னா, இறந்த 3 மாணவர்கள்ல 2 மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதாவது அக்கா தம்பின்னு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 மாணவர்கள் இறந்திருக்காங்க. சோ இவங்க பெற்றோர்களோட மனநிலையை நினைச்சே பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான காரணம் ரயில்வே கேட் கீப்பர் அண்ட் ஸ்கூல் வேனோட டிரைவரோட கவனக்குறைவால தான் நடந்திருக்கு. அதாவது கேட் கீப்பர் ரயில்வே கேட்டை மூடல, இன்னொரு பக்கம் வேன் டிரைவரும் ட்ரெயின் வந்து அதை கவனிக்காம கிராஸ் பண்ணிட்டாரு. சோ இவங்க 2 பேரோட கவனக்குறைவுனால 3 குழந்தைங்களோட உயிர் போயிடுச்சு. இனிமேலாவது தமிழக அரசு இந்த மாதிரி ஜங்ஷன் இருக்கிற எல்லா இடங்கள்லயும் சுரங்கு பாதை அமைக்கணும்.